ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோலையும் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது அகைன் 5 minutes கிராஃப்டோட பியூட்டி ஹேக்ஸ் தான் டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அதோட லிங்க் வந்து நான் காலைல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து நான் ஓப்பன் போர்ஸ்க்காக எடுத்திருக்கேன். ஓப்பன் போர்ஸ் இருந்தால் அவங்க வந்து அலிவேரா ஜெல், ரோஸ் வாட்டர், சுகர், லெமன் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் வச்சு ஒரு டோனர் மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஊற்றி எடுத்தோம்னா அது வந்து உடனே கிளியர் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி அலிவேரா ஜெல் போட்டு ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் சுகர், லெமன் போட்டு அவங்க மிக்ஸ் பண்ண மாதிரியே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஒரு காட்டன் பேட் வச்சு அவங்க பண்ணுற மாதிரி ஒத்தி எடுத்துக்கிறேன், போஸ் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி. நான் ஒரு 5 minutes விட்டு பார்க்குறேன், அப்போ தான் வந்து எப்படி அது ஒர்க் பண்ணுதுன்னு தெரியும். ஒரு 5 to 10 minutes விட்டுறலாம். நான் சும்மா இந்த இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஓப்பன் போர்ஸ்லாம் கிடையாது, இருந்தாலும் அதை ஃபீல் பண்ணும்போது நமக்கு தெரியும்ல இது வந்து ஓப்பன் போர்ஸ் சரி பண்ணாதுன்னு சொல்லிட்டு. 10 minutes ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வந்து ஸ்கின்னை வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. விட்டமின் சி வந்து ஓப்பன் போர்ஸுக்கு நல்லது தான். அது மாதிரி இதில் சுகர் இருக்கனால ஸ்கின்னை வந்து கொஞ்சம் டைட்டன் பண்ணி போர்ஸை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 90% ஓப்பன் போர்ஸை சரி பண்ணணும்னு சொல்ல மாட்டேன், பட் வந்து ஒரு 10% ஓகேவாக தான் இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. இதை நீங்கள் வந்து ஒரு நல்ல டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங்கோ இல்லை நைட் டைமோ ஒரு நல்ல டோனராக டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே, எல்லாம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். இன்கேஸ் லெமன் நம்மளுக்கு செட் ஆகலைன்னா டொமேட்டோ கூட போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ரேட்டிங் முன்னாடி வந்து 10 out of கொடுத்தோம்ல ஃபர்ஸ்ட் வீடியோல. இந்த வீடியோல வந்து ஸ்டார் வந்து 5ல தானே கொடுப்பாங்க. ஸோ 5 ஸ்டார்ல எத்தனை ஸ்டார் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா 5 out of 2 கொடுக்கலாம். அடுத்த ஹேக் நான் ஃபுட் கிராக் எடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் தான். கிராக் வந்தால் சீ சால்ட்டோட கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பிங் கொடுத்துட்டு வாஷ் பண்ணால் உடனே சரியாயிடுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ நம்மளும் சீ சால்ட்டோட கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 3 minutes ஸ்க்ரப்பிங் கொடுத்துட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கிராக் இருக்க தான் செய்யும். என்னோடது ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு தெரியும், கிராக் இருக்க தான் செய்யும். நான் எப்போவுமே வந்து கவர் பண்ணுற பேட்டர்ன் தான் நான் வந்து செப்பல் போடுவேன். ரொம்ப இருக்காது, லைட்டாக இருக்கும். அதே மாதிரி வெயில் காலத்தில் இந்த மாதிரி ட்ரை ஸ்கின் ஆகுது பார்த்தீங்களா, மழை காலத்தில், அந்த டைமில் எனக்கு நிறைய இருக்கும். வெயில் காலத்தில் அவ்வளோவா இருக்காது. இந்த ஹேக்குக்கு வந்து சால்ட்டுக்கு பதிலாக சுகர் யூஸ் பண்ணிட்டா நம்ம சூப்பராக இருக்கும். சுகர் ப்ளஸ் கோகோனட் ஆயில் அப்படிங்கும்போது அது நல்லா ஸ்க்ரப்பிங் இருக்கும், நல்லா இருக்கும். சால்ட் வந்து கொஞ்சம் ஸ்க்ரப்பிங் வந்து செட் ஆகலை. சால்ட்டை விட சுகர் சூப்பராக இருக்கும். இந்த ஹேக் வந்து உண்மையாகவே இது உண்மைதான். ஏதாவது ஒரு ஸ்க்ரப்பிங்கோட கோகோனட் ஆயில் இந்த மாதிரி சாஃப்டாக வேஸ்லின் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து அந்த கிராக் இருக்கிற இடத்துல வந்து நல்லா ஸ்க்ரப்பிங் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே டெய்லியும் யூஸ் பண்ணோம்னா ஒரு 10 days நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹேக் தான். இந்த ஹேக்குக்கு வந்து நான் எவ்வளோ கொடுப்பேன்னா 5 out of 3. இது வந்து சுகராக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக 5 out of 5 கொடுத்துருப்பேன். இது வந்து சுகர் இல்லை, சால்ட் அப்படிங்கிறனால 5 out of 3. ஸோ 3 stars. நம்மளோட அடுத்த ஹேக் வந்து ஐலைனர் மேக் பண்ணுற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஐலைனர் தீர்ந்து போயிட்டா அலிவேரா ஜெல் கூட சார்கோல் பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஐலைனர் பாட்டிலில் ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. நானும் அதே மாதிரி அலிவேரா ஜெல் கூட சார்கோல் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து இந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சார்கோல் பவுடர் வாங்குகிற காசுக்கு நம்ம ஐலைனர் வாங்கிட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு இது ஒரு ஹேக் தான், நான் ட்ரை பண்ணலாம். போட்டோடனே நான் அழைக்கணும், போட்டோடனே இப்படி எனக்கு ஈஸியாக அழைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து ஆலிவேரா ஜெல்ங்கிறனால செம்ம சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள். நான் கூட இதை அழைக்கணுமோன்னு நினச்சேன், டபக்குன்னு அலைஞ்சிருச்சு. இது வந்து அலிவேரா ஜெல்ங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக காயவும் காயாது. மேக்கப் போட்டு மேக்ஸிமம் 1/2 hour 1 hour ஆகும் இது காயறதுக்கு, செட் ஆகிறதுக்கு. கண்டிப்பாக இந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணாதீங்க, நல்லா இல்லை. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன ஸ்டார்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் 1 stars. எதுக்கு 1 கேட்டேன், எதுக்கு நான் 1 கொடுத்தேன் அப்படின்னா கலர் கரெக்டாக வந்திருக்கு.
கரெக்டாக இது பிளாக் கலரில் இருக்குது. அதே மாதிரி இது வந்து இழுக்கவும் வருது, அதனால ஐலைனர் மாதிரியே நம்மளுக்கு தோணுது இல்லையா. ஸோ இதுக்கு நான் ஒரு ஸ்டார். 4th ஹேக் அண்டர் ஆர்ம்ஸில் உள்ள ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். காஃபி பவுடர், ஆரஞ்ச் பேஸ்ட் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வைப் பண்ணிட்டோன்னா அதுலேயே ஹேர்லாம் வந்துடுது அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஸோ நானும் அதே மாதிரி நெஸ்கஃபியோட காஃபி பவுடர், ஆரஞ்சோட ஜூஸ் அந்த மாதிரி பேஸ்ட் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் வந்து டெஸ்ட் பண்ணுறேன்னா நான் ஒரு பாக்ஸ் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வைப் பண்ணி எடுத்துட்டேன். அதில் காட்டியிருக்க மாதிரிலாம் ஹேர் வரல, ஆனால் 1-2 ஹேர் வந்து வந்திருக்கு, நம்மளுக்கு கையில் பார்த்தா தெரியுது. கை பார்த்தா தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு 1-2 ஹேர் வந்து இடையில இருக்க ஹேர்லாம் வந்திருக்கு. அந்த இடம் மட்டும் தனியாக நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது, ஆனால் அவங்க காட்டியிருக்க மாதிரி எல்லா ஹேருமே வரல. இது வந்து கண்டிப்பாக யாருமே ட்ரை பண்ண வேணான்னு தான் நான் சொல்லுவேன். பயங்கரமாக கை வந்து எரியுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஹேர் வந்து வருது, வரவே இல்லை, ஒன்று கூட வரலன்னு சொல்ல மாட்டேன், 1-2 ஹேர் வந்து வருது. பட் எல்லா ஹேருமே வரவே வராது. எல்லா ஹேரும் வந்தால் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 1-2 மட்டும் வந்து நோ யூஸ். ஸோ இந்த ஹேக்குக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கின் இரிட்டேட் பண்ணுது, ஸ்கின் எரியுது அப்படிங்கும்போது இந்த ஹேக்குக்கு வந்து நான் வந்து 5 out of 0 தான் சொல்லுவேன். 0 ஸ்டார் தான் இதற்கு கொடுப்பேன். கண்டிப்பாக 1 ஸ்டார் கூட கொடுக்க முடியாது. நம்மளோட அடுத்த ஹேக் வந்து மேக்கப் ப்ரஷ் க்ளீனிங்காக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் நம்மளோட மேக்கப் ப்ரஷ்ஷை போட்டுட்டு அதில் வந்து இந்த சோப்பு லிக்விடை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டா க்ளீன் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ நானும் அதே மாதிரி ஃபில்டரில் சோப்பு லிக்விடை போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணேன். என்னோட பயங்கர அழுக்கான ப்ரஷ் அது, எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் போகாது. இது வந்து உண்மையாகவே ஒரு சூப்பர் ஹேக்கு. உண்மையாகவே ப்ரஷ்ஷு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதே மாதிரி தான் வாங்குவோம். அமேசான்லலாம் சும்மா வந்து பிளேட் மாதிரி இருக்கும், குட்டியாக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க அந்த ஃபில்டர் வச்சு இவ்வளோ சூப்பராக பண்ண முடியும், நீ இதை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. உண்மையாக சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த ஹேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும், உங்களுக்கும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹேக்குக்கு 5 ஸ்டார் நான் கொடுக்க போகிறேன். செம்மையான ஹேக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ண தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்ன இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.